MTV சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. எங்கள் வீடியோ உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள். கடகம். மார்கழி மாதம் 7ஆம் தேதி ஆங்கில தேதி டிசம்பர் 27 அன்று சனி பெயர்ச்சியாகிறார். அதன்படி கடக ராசிக்கான பலன்கள். சனி பகவான் உங்களது ராசிக்கு 7ஆம் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். அவர் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது சற்று சுமார், ஆனாலும் கடக ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு அதிகம் இருக்காது. கடந்த காலங்களில் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்ததால் அலைச்சல், வேதனை, நோய்வாய்ப்படுதல், கடன் இவற்றையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்திருப்பார். இனி 7ஆம் இடத்திற்கு கண்டக சனி என்றாலும் ராசிக்கு கேந்திரமாக இருப்பதால் சனியினுடைய கடுமை வரும் காலங்களில் சற்று குறைந்து காணப்படும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடம், ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த தடைகள் விலகி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகம் கூடிய வரும். புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும். செய்யும் செயல்களில் சில தடைகள் ஏற்பட்டாலும் தெய்வ அனுகூலம் காரணமாக அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. அதேபோல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்கவும். தண்ணீர் அதிகம் குடிக்கவும். இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் பெற்றோர்களுக்கு பாதிப்பு வரலாம். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்கள் யார் என்று உலகிற்கும் மற்றவர்களுக்கும் தெரிய வரும். பேச்சில் சாமர்த்தியம் கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன் கொடுக்கும் சூழ்நிலை ஏற்படும். கொடுத்த பணத்தை திரும்ப கைக்கு வந்து சேரும். பழைய இடங்களை விற்று புதிய இடம், வண்டி, வாகனங்களை வாங்கும் யோகம் ஏற்படும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமையும். உயர்கல்வி பயில வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். குடும்பத்தில் புதிய வரவுகள் வந்து சேரும். அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. தாயாரால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். தாயாரின் அன்பும் ஆசியும் கிடைக்கும். வேலை இடமாற்றம், ஊர் மாற்றம் அமையும். வேலையில் உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது. தேவையில்லாமல் கடன் வாங்குவதும் கூடாது. கடன்களை கட்டுக்குள் வைத்து கொள்ளவும். பாதிப்புகளை குறைத்து கொள்ள லட்சுமி நரசிம்மரை வணங்கலாம். அதேபோல சனி திசை கண்டகச்சனியால் பாதிப்பு குறைய சனி பகவானை தரிசனம் செய்வதும் அவருக்கு அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.